ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மேட்ச் பார்த்தீங்களா பாஸ், உங்கள் ஃபேவரட் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். இங்கே ஸ்ரீனியோட நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஐபிஎல் 2026 ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ தான் ஆர்சிபி ஈசாலா கப் நமுதே நம்பர் 18 விராட் கோலி சின்னசுவாமியில் ஸ்டாம்பேடு எல்லாம் இப்போ தான் முடிஞ்ச மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே சின்னசுவாமியில் அவங்க எந்த போன சீசனில் விட்டாங்களோ அங்கேயே ஆரம்பிச்சிட்டாங்க. 2 மேட்ச் முடிஞ்சிருக்கு. எம்ஐ வர்சஸ் எஸ்ஆர்ஹெச், சாரி எம்ஐ வர்சஸ் கேகேஆர், ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச். ஸ்ரீனி எப்படி இருக்கீங்க? அண்ட் 200ங்கிறது வந்து இப்போ நமக்கு நம்ம 200 இஸ் a new 160 அப்படின்னு சொல்லலாமா? 200 is the new 200 is the new norm அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு இப்போதான் ஐபிஎல் முடிஞ்ச மாதிரி இருக்கு. அதுக்குள்ள அடுத்த ஐபிஎல் ஆரம்பிச்சிருது. அண்ட் ஆர்சிபி வந்து எங்க விட்டாங்களோ அங்கேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. மற்ற டீம்லாம் வந்து ஓப்பன் நம்ம பட்டு நீங்க சொன்ன மாதிரி 200 இஸ் நாட் ஜஸ்ட் த நியூ நார்ம். அதாவது 200 வந்து தேர்ட் கியர்ல வந்து ஸ்கோர் பண்றாங்க. சேசிங் இதுல வந்துட்டு இன்னி மேட்ச் எடுத்தாலும் சரி, நேத்தி மேட்ச் எடுத்தாலும் சரி, லைக் நோ போத் ரெண்டு டீமும் ஃபர்ஸ்ட் டைம் 200 ஸ்கோர் பண்றது. ரெண்டாவது வந்து இட்ஸ் மோர் ஒரு 15-17 ஓவரில் ஒரு 4 விக்கெட் 3 விக்கெட் அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணிடுறாங்க. அவ்வளோ ஈஸியா போயிடுது 200+ ஸ்கோர் பண்றது. சில ஸ்டாட்ஸ்லாம் பார்ப்போம். நம்ம இன்னைக்கு 3 விஷயம் பேசலாம். ஒன்று வந்து அஃப்கோர்ஸ் எஸ்ஆர்ஹெச் ஆர்சிபி மேட்ச் குயிக்காக ரிவ்யூ பண்ணலாம். அதுக்கப்புறம் இப்போ தான் எம்ஐ வர்சஸ் கேகேஆர் அதுவும் பேசலாம். பட் அதை தவிர இந்த ஹோல் ஃபினாமினா ஆஃப் என்ன சொல்லுது, இந்த எஸ்ஆர்ஹெச் வந்து 2024 கொண்டு வந்த டேர்ன் அரவுண்ட், அது கிரெடிட் வந்து எஸ்ஆர்ஹெச் கொடுக்கலாமா? அண்ட் அதை வச்சு அதோட ஸ்டாட்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்து மேபி அதுலேருந்தே கூட ஆரம்பிக்கலாம் நம்ம. இல்லை பட் வுட் யூ கிவ் இந்த கிரெடிட் வந்து எஸ்ஆர்ஹெச் கொடுக்கலாமா இந்த ரெவல்யூஷன் ஆரம்பிச்சது? ஆனால் இவென்ச்சுவலி 60 ஆரம்பிச்சிருப்பாங்க இம்பாக்ட் சப் வந்ததுனால. ஐபிஎல்ல நீங்க வந்து கண்டிப்பா ஐ திங்க் கிரெடிட் எஸ்ஆர்ஹெச்க்கு இன் ஸ்பெசிஃபிக் ஐபிஎல். ஆப்வியஸ்லி வந்து நம்ம 2023 வந்துட்டு இந்தியா வந்து வேர்ல்ட் கப் இந்த மைண்ட் செட்ல தான் போனாங்க. அண்ட் லைக் ஓவரால் ஐ திங்க் ஜென்ரலி இந்தியாவே வந்து அந்த மைண்ட் செட் தான் இருக்கு. லைக் த ஹோல் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் பேட்டிங். நம்ம இது போய் சொன்னோம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ப்ரீவியஸ்லாம் பண்ண போய் சொன்னோம் எல்லா டீமுக்குமே வந்து லைக் ஓப்பனிங் பேட்டிங் சைடு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம அப்போவே சொன்னோம் 200+ வில் பி லைக் த நியூ நார்ம் அப்படின்ற மாதிரி. அது கிரெடிட் வந்து டு எஸ்ஆர்ஹெச். பட் இப்போ வந்து என்னன்னா எஸ்ஆர்ஹெச் கிரெடிட் கொடுத்தோன்னா தே சீம் டு ஃபாலன். மற்றவங்க எல்லாம் வந்து எஸ்ஆர்ஹெச் தாண்டி போயிட்டாங்க. பட் இது என்ன எதனால அப்படின்னு தெரியுதுன்னா வந்து எனக்கு வந்து பேட்டிங் எல்லாருமே ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. பட் இப்போ யார் வந்து பவுலிங்கும் ஸ்ட்ராங்கா இருக்கோ அவங்க வந்துட்டு லைக் 200 சீம்ஸ் டு பி த நார்ம். பட் பவுலிங் கொஞ்சம் உங்களுக்கு வீக்கா இருந்ததுன்னா இட் ஜஸ்ட் சீம்ஸ் டு பி ரொம்ப ஈஸியா போடுது அப்படின்ற மாதிரி. ஆமாம். அண்ட் ஐ திங்க் ஆல்சோ குவாலிட்டி ஆஃப் பேட்டர்ஸில் அவங்க வந்து எவ்வளோ 360 டிகிரி பேட்டர்ஸாக இருக்காங்க, அவங்களோட வீக்னஸ் எவ்வளோ தெரிய வருது, அது இல்லாமல் நம்ம இருக்குது. பட் நீங்கள் சொன்னது கரெக்ட். எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் அ பாலிங் டீம். எந்த டிஃபென்சிவ் பாலிங் எரால நம்ம வந்து என்டர் ஆகிட்டோம். ஒரு சில ஸ்டாட்ஸ்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். மேட்ச்சை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒன்று 200+ ஸ்கோர்ஸ் பற்றி பேசியிருந்தோம். 2008 ஐபிஎல் ஆரம்பிச்சதுங்க. 2008லேருந்து 2022 வரைக்கும் ஒரு 130 தரம் 200 ஸ்கோர் வந்து அடிச்சிருக்காங்க டீம்ஸ். 2023லேருந்து இப்போ 2024 2025 அந்த இந்த 3 எடிஷன்ஸில் மட்டுமே 130 தரம் திருப்பியும் டீம்ஸ் வந்து 200 அடிச்சிருக்காங்க. அப்படின்னா முதல் 15 வருஷம் எவ்வளோ 200 ஸ்கோர் இருந்துச்சோ அடுத்த 3 வருஷத்தில் மட்டுமே அவ்வளோ 200+ ஸ்கோர்ஸ் வந்து டபுள் ஆயிருக்கு. ஐ மீன் இதை நினச்சி பார்க்கும்போதே கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தலை சுற்றுது. பட் இட் ஜஸ்ட் ஷோஸ். அண்ட் கோஇன்சிடென்ஸ் என்னன்னா அந்த இம்பேக்ட் சப் ரூல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ அங்கே வந்து ஐ திங்க் ஃபஸ்ட்டு இதை வந்து கண்டுபிடிச்சது வந்து இந்த எஸ்ஆர்ஹெச் தான் வந்து ஐ திங்க் அதை மோப்பம் முடிச்சிட்டாங்க. தட் இந்த கொலாப்ஸ், பேட்டிங் கொலாப்ஸுங்கிறது ஒரு மித். உங்களுக்கு நம்பர் 8 நம்பர் 9 வரைக்கும் உங்களுக்கு பேட்டர்ஸ் இருக்கிற வரைக்கும் யூ கேன் ஜஸ்ட் என்ன சொல்ற கோ ஹெல் ஃபார் லெதர்னு சொல்லுவாங்கல்ல. அதான் அது கொலாப்ஸ் தாண்டி வந்து இன்னொன்று வந்து உங்களுக்கு மைண்ட் செட் சேஞ்ச் ஆஃப் லைக் நீங்க ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாடுறீங்கன்னா வந்து 10 விக்கெட் வந்து ஒரு ஈச் விக்கெட் ரொம்ப வந்து ஒரு பெரிய ரிசோர்ஸ் ரொம்ப இதுவாக இருக்கும். அதே வந்து நீங்க 50 ஓவர்ஸ் வரும்போது 50 ஓவருக்கு அதே 10 விக்கெட், இப்போ 20 ஓவருக்கு அதே 10 விக்கெட். தென் அதை வந்து நீங்க யூ கேன் ஸ்டார்ட் லுக் அட் யூசிங் தட் லைக்
த வேல்யூ ஆஃப் த விக்கெட் வந்து குறைஞ்சிருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாரி பார்க்கும்போது வந்து லைக் பேட்ஸ்மேன் நீங்க சொன்ன அந்த இதுதான் வந்து கான்செப்ட். கொலாப்ஸ் பத்தி யோசிக்கிறது இல்ல. ஏன்னா, இந்த போச்சுன்னா அடுத்த விக்கெட் லைக் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு பேட்ஸ்மேனுக்கு 2 ஓவர் தான். அவர் ஒரு விக்கெட் ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஒரு விக்கெட்டுக்கு 2 ஓவர். லைக் இன்னும் 20 ஓவருக்கு 10 விக்கெட் உங்களுக்கு அப்படின்றதுனால ஸோ தேர்ஃபோர் யூ கேன் அஃபோர்ட் இஃப் 2 ஓவருக்கு மேல வந்து ஒரு பேட்ஸ்மேன் ஒரு விக்கெட் போல நமக்குன்னா, யூ ஆல்மோஸ்ட் ஹேவ் லைக் அந்த இது குறைச்சிட்டே வர மாரி. ஸோ தட் ஒரு இது. இன்னொன்னு வந்து நீங்க சொன்ன அந்த ஸ்டார்ட் வந்து இல்ல இந்த 130 ஃபர்ஸ்ட் ஒரு 15 வருஷத்துல 130 அடுத்த 3 வருஷத்துல 130னா சடன்லி ஒரு ஃபீலிங் இம்பாக்ட்ஸ் ஒரு ரீசன். அத தாண்டி வந்து இட் ஃபீல்ஸ் அண்ட் த பேட் அண்ட் த பால் அப்படின்ற அந்த பேலன்ஸ் வந்து ரொம்ப ஸ்விங் ஆயிடுச்சு டுவர்ட்ஸ் பேட். இல்ல ரொம்ப ரொம்ப ஓவர். இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் டூ ஃபார் ஸ்விங் வந்து அக்ராஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். விச் கொஞ்ச நாள்ல வந்து போர் அடிக்கும். ஆமா. இன்ஃபாக்ட் பாலர்ஸோட ரோலே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. பாலர்ஸோட ரோல் வந்து இப்போ விக்கெட் டேக்கிங்ன்னு இல்ல இப்போ. இட்ஸ் ஜஸ்ட் பிகமிங் டிஃபென்சிவ் பாலிங் யார் வந்து பெட்டரா போடுவாங்க. நீ கொஞ்சம் லெக் சைட்ல ரூம் எடுக்குறான்னா, நான் அவுட் சைடு எவன் அவுட் சைடு தி ஆஃப் ஸ்டம்ப் யார்க்கர நெயில் பண்ணுவான். யூ சீ தட் ஹர்ஷ்தீப் பாலிங் பண்ணும்போது உங்களுக்கு நெறைய தெரியும். ஆஃப் சைட்ல வைடு வந்துட்டே இருக்கும். ஸோ பட் அவங்களுக்கு வந்து அந்த 2, 3 வைடு போனா கூட பரவால்ல. பட் அந்த இடத்துல 6 விழாம இருந்தாலே போதும். அப்படிங்கிற மாரியான ஒரு பாலிங் தான். ரொம்ப ரேரா தான் நம்ம வந்து போன சீசன்ல வந்து அந்த 112 வந்து டிஃபெண்ட் பண்ணாங்க. பஞ்சாப் வந்து தேங்க்ஸ் டூ யுஜ்வேந்திர சஹல். ஸோ அது ஒரு இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. பட் அந்த மாரியான மேட்சஸ் ரொம்ப இனிமேந்து வந்து ரொம்ப ரேரா தான் போகுதுன்னு நெனைக்கிறேன். இன்ஃபாக்ட் அகைன் டூ ஸ்டார்ட் வித் இந்த 4 மேட்ச்லயே வந்து நீங்க பார்த்தீங்க 2 மேட்ச் தான் நடந்திருக்கு. 4 இன்னிங்ஸ் 4 இன்னிங்ஸ்லயுமே 200 அடிச்சிருக்காங்க. அண்ட் அந்த 4 இன்னிங்ஸ்ல 200 அடிச்சது கூட நீங்க பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்ஹெச் மேபி அந்த மேட்ச்லேருந்து ஆரம்பிப்போமா? எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் ஆர்சிபி ஓப்பனிங் வீக்கெண்ட். ஆ அவங்க பவர் பிளேல 3 விக்கெட் போயிடுச்சு. அப்படியே ரன் ரேட் வந்து இஷான் கிஷன் ஒரு பக்கம் வேற லெவல்ல ஃபினாமினல் ஃபார்ம்ல இருக்காரு அவரு. 38 பால் 80 ரன். ஆ கீழ வந்து அனிகேத் வர்மா வந்து 43 ரன் அடிச்சாரு. ஆனா நடுவுல ஒண்ணுமே இல்ல. லைக் தே தே ஆர் லைக் ஒரு 2025 ராகுல் டிராவிட் மோட்ல தான் விளையாடிருந்தாங்க. முக்கி முக்கி இவங்க வந்து நூ ஒரு காலத்துல இந்த மாரிலாம் கொலாப்ஸ் ஆச்சுன்னா, ஓகே. ஒரு 140 அடிச்சுட்டு ஒரு ஸ்கோர் வந்து ஃபைட்டிங் ஸ்கோர் குடுப்பாங்களா? அப்படின்லாம் யோசிச்சிருப்போம். ஆனா, எஃபோர்ட்டே இல்லாம ஜஸ்ட் ஒரு அனிகேத் வர்மாவோட இன்னிங்ஸ்னால மட்டுமே வந்து தே வர் ஏபிள் டூ ஸ்கோர் 200 ரன்ஸ். ஸோ என்ன சொல்றது? ஒரு புவர் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் டிஸ்பைட் புவர் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அவங்க 200 ரன் அடிச்சுட்டாங்க அவங்க. ஆமா. நான் வந்து நீங்க அதே வந்து நான் பவுலிங்ல பார்த்துட்டு இருந்தேன். ஜேக்கப் டஃபி அண்ட் புவனேஸ்வர் குமார் இவங்க 2 பேர் வந்து அதாவது ஜேக்கப் டஃபி வந்து 5 1/2 எக்கானமி ரேட் விச் இஸ் என்ன சொல்லுது? 5 1/2லாம் வந்து ஒரு காலத்துல நீங்க ஓடிஐல எக்கானமி ரேட் இருந்ததுன்னா வந்து ரொம்ப லைக் புவர் பவுலிங் அப்படின்ற மாரி போயிட்டு இன்னைக்கு 5 1/2 இஸ் லைக் கோல்ட் டஸ்ட். இல்ல ஐ மீன் இன்னி மேட்ச்ல இந்த லைக் வி ஆர் ஜம்பிங் பிட்வீன் 2 மேட்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள். பட் எதுக்கு சொல்ல வரேன்னா வந்து லைக் இன்னி மேட்ச்ல நீங்க பவுலிங்லாம் பார்த்தோம்னா வந்துட்டு எல்லாமே டபுள் டிஜிட் எக்கானமி லைக் எஸ்ஆர்ஹெச் பவுலிங். ஸோ நீங்க ஆரம்பத்துல அந்த சொன்ன அந்த டிஃபென்சிவ் பவுலிங் அந்த இதுன்றது வந்து இல்ல டபுள் டிஜிட் எக்கானமி ரேட்ஸ் பிகம் ஜஸ்ட் பார் ஃபார் த கோர்ஸ். சிங்கிள் டிஜிட்ல நீங்க வந்து 6 7 ஐ மீன் இந்த மேட்ச் வந்து ஜஸ்பிரீத் பும்ராலாம் எடுத்தீங்கன்னா வந்து ஒரு நம்ம அவ்வளோ ஒரு கிரேட் T20 பவுலர் அப்படி இப்படின்றோம். அவர் வந்து 8 1/2 ஜஸ்பிரீத் பும்ரா ஐ திங்க் ரஃப்லி 8.75. அது வந்து லைக் இட்ஸ் வெரி குட் எக்கானமி. 8.75லாம் வந்து குட் எக்கானமி அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துட்டு லைக் வி ஹேவ் ரீச்ட் அ பாயிண்ட். ஸோ அந்த ஐபிஎல் நீங்க சொல்ற மாரி தான். நீங்க ஆரம்பத்துல எஸ்ஆர்ஹெச் வந்து கொலாப்ஸ் ஆனாலும் வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 3 விக்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 6 ஓவர்ஸ்ல 3 விக்கெட் போயிடுச்சுன்னா தேர் யூஸ்ட் டு பி திங் லைக் இந்த டீம் தோத்துரும் அப்படின்னு. லைக் நீங்க சொன்ன மாரி 140 வரமாட்டாங்கன்னு. பட் இஷான் கிஷான் வந்து அப்படியே போயிட்டே தான் இருக்காரு. லைக் இட்ஸ் நாட் ஓகே. அந்த 3 விக்கெட் போயிடுச்சு. அதனால நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்றது எதுவுமே இல்லாம ஸ்கோரிங் எவ்வளோ வச்சாரு? ஒரு 80 பிளஸ் ஏதோ வச்சாருன்னு நினைக்கிறேன்ல. ஹி வாஸ் 80 இஸ் தட் 80 in 38 balls. ஆஃப் 38 பால்ஸ். 38 பால்ஸ் 80ன்றது வந்து வென் யூ ஹேவ் லாஸ்ட் 3 for 29 அவங்க அண்ட் தென் கோயிங் ஆன் லைக் ஸோ தி பேட்ஸ்மேனோட மைண்ட் செட்டும் ரொம்ப ரொம்ப சேஞ்ச் ஆயிடுது. பவுலர்ஸ் வந்து என்ன யோசிப்பாங்கன்னு தெரியல. வெதர் தே திங்க் நம்ம டிஃபென்சிவா போடுறோமா இல்ல விக்கெட் எடுக்கிறோம் அப்படின்ற கான்செப்டே யோசிக்கல பவுலிங். விக்கெட் வந்து விழுறதே ஃப்ளூக் இல்ல. இட்ஸ் ஜஸ்ட் அவங்க வந்து லைக் தி பேட்ஸ்மேன் வில் மேக் எ மிஸ்டேக் ஆஸ் அப்போஸ் டு பவுலர் கெட்டிங் எ விக்கெட். ஆமா. அது வந்து இப்போ நீங்க வந்து அவங்கள 6 லைக்
பவுண்டரி பால்ஸ் இல்லாம நீங்க வந்து அவங்கள பிரிவென்ட் பண்ணாலே அவங்க அந்த பிரஷர்ல வந்து விக்கெட் குடுப்பாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் யூ பை த விக்கெட். ஸோ ஆனா எடுத்தோனே ஐ திங்க் டஃபி பாலிங் போட்டாரு. மேபி இட்ஸ் டூ ஏர்லி டூ சே. ஆல்ரெடி எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னா, ஹேசல்வுட் இல்லாட்டியும் வந்து ஜேக்கப் டஃபி வந்து பயங்கரமா ரீப்ளேஸ் பண்ணாரு. அவங்க பிளான் ஆக்சுவலி ஆனா அவங்களது ஷார்ட் பிட்ச் பாலிங் பண்ணணும். பாடியில பண்ணணும். 2 பேருக்குமே. வெதர் இட்ஸ் டிராவிஸ் ஹெட் ஆர் அபிஷேக் சர்மா 2 பேருக்குமே வந்து பாடியில பண்ணணும்னு அபிஷேக் சர்மா வந்து நம்ம T20 வேர்ல்ட் கப்போட ஃபார்ம் அப்படியே கன்டின்யூ பண்ணிட்டு தான் அவரு யூ குட் சென்ஸ் அந்த ஃபைனல்ஸ்ல அவர் அடிச்சாரு ஹாஃப் செஞ்சுரி. ஆனாலுமே அந்த பிரஷர் வந்து ஒண்ணு தெரியறது. அபிஷேக் சர்மா கிட்ட இஷான் கிஷனோட ஃப்ரீ ஃப்ளோயிங் இன்னிங்ஸ் இல்ல. போன தடவ அபிஷேக் சர்மா எப்படி அடிச்சாருன்னு அந்த மாரி இல்லாம 2024 2025 அபிஷேக் சர்மா அதுவும் இல்ல. ஒரு யூ கேன் ஆல்மோஸ்ட் சென்ஸ் நான் ஃபார்ம்ல இல்ல. சரி ஓகே. இது ஐபிஎல் நம்ப ஊர் தான் இது. 14 மேட்சஸ் எப்படி இருந்தாலும் விளையாடுவோம். அந்த தைரியத்துல விளையாடுறாரு. பட் அந்த அந்த ஸ்வாகர் வந்து கிளியர்லி மிஸ்ஸிங் பட் அபிஷேக் சர்மா கிட்ட. ஆனா எனக்கு ஒரு சர்ப்ரைஸ். நான் நினைச்சேன் அது வந்து இந்தியாவுக்கு விளையாடுறது வந்துட்டு வேர்ல்ட் கப் இட்ஸ் பிக் திங். வேற ஐபிஎல்ல வரும்போது இல்ல ஐ தாட் ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் மைண்ட் செட். நான் இன்ஃபேக்ட் வந்து இப்போ வந்து ஐபிஎல் வரும்போது இஸ் இட் த ஃபேக்ட் அவரோட கான்ஃபிடன்ஸா இல்ல ஹஸ் ஹி பீன் ஃபவுண்ட் அவுட் நீங்க சொல்ற மாதிரி வந்து லைக் ஷார்ட் பிச் பாலிங் ஆன் ஹிஸ் பாடி. ஸோ அந்த ஆர்ம்ஸ் ஃப்ரீ பண்றதுக்கு இல்ல அவருக்கு வந்து லைக் இட் டசன்ட் ஹேவ் தி ஃப்ரீடம் டு அவர் ஆர்ம்ஸ் ஃப்ரீ பண்றதுக்கு. ஸோ பாடியில பவுல் பண்றதுனால வந்துட்டு பட் அவரோட மைண்ட் செட் வந்து பாடியில பவுல் பண்ணாலும் ஐ ஸ்டில் ஹாவ் டு ஹிட் யூ லைக் ஃபோர்ஸ் அண்ட் சிக்ஸஸ் அப்படிதான் போறதுனால வந்து அகைன் நான் அந்த சொன்ன மாதிரி வந்து லைக் மேக்கிங் த மிஸ்டேக்ஸ் டு டு கெட் அவுட். ஏன்னா அப்ப கூட வந்து நேத்து கூட ஒரு 2 ஷாட் வந்து லைக் வென் இட் வாஸ் a little bit more ஒரு 6 அடிச்சார்ல ஃபர்ஸ்ட் லைக் when it was not on his body வந்து ஒரு 6 அடிச்சாரு. பட் தென் இட் ஸ்டார்டட் டு லைக் ஷார்ட் பிச் அண்ட் ஆன் his body it becomes struggle. டிராவிஸ் ஹெட்டும் அதே மாதிரி தான் ஷார்ட் பிச் ஆன் த பாடி புல் பண்ண போனாரு அவர் ஹுக் பண்ண போனாரு and he got caught it like deep square legல. So yeah maybe we will definitely ஐ திங்க் எல்லா டீம்ஸும் ஐ திங்க் இந்த டெம்ப்ளேட் தான் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அகைன் லைக் மூவிங் ஆன் அங்கேருந்து இஷான் கிஷன் என்ன அந்த ஜார்க்கண்டோட அந்த ஸ்மேட்ல பிடிச்ச ஃபார்ம் இன்னும் அவர் விடல. அண்ட் அகைன் ஃபைண்ட் ஆஃப் த சீசன் நீங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரே வந்து இட் வாஸ் அனிகேத் வர்மா. அண்ட் ஐ திங்க் அவரால தான் வந்து வி வர் ஏபிள் டு வீன்னு சொல்கிறேங்க. கொஞ்சம் மனசு எஸ்ஆர்ஹெச்சுக்கு நினச்சி கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் ஆனால் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லுது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர் ஒன்று பண்ணாங்க. ஸோ நீங்கள் 3 for 29 இருக்கீங்க. சரி ஓகே. அங்கே வந்து என்ட்ரிக் கிளாஸின் வராரு. நீங்கள் ரீபில்ட் பண்ணிட்டீங்க. 4 for 126 5 for 137. ஓகே. ஆனால் இட்ஸ் ஸ்டில் 14.5 overs. ஏன் அந்த அண்ட் இன்ஃபேக்ட் இஷான் கிஷன் கூட 16th ஓவரில் அவுட் ஆயிட்டாரு. இப்போது உங்களுக்கு வந்து லாஸ்ட் 4 overs லைக் 24 balls இஸ் அ சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட். அண்ட் ஒரு பக்கம் அனிகேத் வர்மா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பவர் இன்ஜின் இல்லை. அந்த இடத்துல ஐ திங்க் தே மிஸ்ட் அ சான்ஸ் ஆஃப் பிரிங்கிங் இன் லியம் லிவிங்ஸ்டன். இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடியே கூட என்ட்ரிக் கிளாஸின் அவுட் ஆகும்போதோ இல்லாட்டி சலீல் அரோரா அவுட் ஆகும்போது கூட தே குட் ஜஸ்ட் ப்ராட் இன் லியம் லிவிங்ஸ்டன். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அவர் பாலிங் போட மாட்டேன்னு இல்லை. அவர் பாலிங்கும் அவர் போடுவார். பட் அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச அந்த எக்ஸ்ட்ரா 20 runs அவங்களுக்கு தேவைப்பட்டது. ஸோ இவன் தான் அனிகேத் வர்மா கொஞ்சம் அடிச்சு ட்ரை பண்ணா கூட பட் இட் வாசன்ட் இனஃப். பட் ஐ கெஸ் bowling வந்து நமக்கு ஐ மீன் இது கூட எதர் டேவிட் பெயின் இல்லை இஷான் மலிங்கா இவங்க 2 பேரை தான் வந்து they would have had to replace to bring Liam Livingstone there. So over there the 4 filler in that part. But obviously அந்த ஹென்ரிக் பிளஸ் again on so that was like controversial catch where it felt like Phil Salt actually வந்து விழும்போது he touched the boundary cushions அப்படின்ற மாதிரி தான் at least the camera visual. but obviously அவுட் கொடுத்தாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ஹைட்சைட்ல சொல்லலாம் வந்து லியம் லிவிங்ஸ்டன் பட் அந்த அது வந்து அவுட் ஆகும் 6 போயிருந்ததுன்னா மேபி லைக் ஹென்ரிக் கிளாசன் கூட gone a little bit longer and 200ன்றது வந்து they could have ended up being like இன்னொரு 20 runs like 220 225. not that அது வந்து ஒரு டிஃபரன்ஸ் the way RCB வந்து ஸ்கோர் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து I don't think 225 would have made much of a difference either. ஏன்னா 15 ஓவரில் RCB முடிச்சுட்டு போயிட்டாரு. கோலி வந்து அதே லைக் கேரிங் ஆன் இஸ் ஃபார்ம் ஃப்ரம் வேரி லெஃப்ட் அப்படின்ற மாதிரி. பட் மேபி அடுத்த மேட்ச் தே மைட் ட்ரை அண்ட் சி லைக் அந்த எய்தர் இஷான் மலிங்கா ஆர் டேவிட் பென் வந்து
ரீப்ளேஸ்ட் பை லியம் லிவிங்ஸ்டன். ஐ கெஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் தான். பட் மேட்ச் நம்பர் 1 வந்து கண்டிப்பா தெரியுது. தேர் பவுலிங் இஸ் அப்சல்யூட்லி நாட் தேர் பவுலிங். நான் எக்ஸிஸ்டன்ட்னு நான் சொல்லலாமா? எக்ஸிஸ்டன்ட் பவுலிங். ஐ திங்க் எஸ்ஆர்ஹெச் ஆடுறதுல மைக்குக்கே புடிக்கல. அ ஸ்டாண்டே வந்து தடுமாறுது எஸ்ஆர்ஹெச் பாலிங் மாரி. ஆனா எக்ஸாக்ட்லி. இது லிட்டரலி நான் எக்ஸிஸ்டன்ட். நான் படிக்கிறேன் பாலிங்ல. ஸோ ஓப்பனிங் நிதிஷ்குமார் ரெட்டி, ஜெயதேவ் உனாத்கர் பாலிங்க்கு போடும்போது காமெண்டேட்டர்ஸ் வந்து, "ஓ! ஒரு இன்டர்நேஷனல் பாலர், ஒரு ரெகக்னைஸ்ட் பாலர் வந்துட்டான்டா" அப்படின்னு. ஜெயதேவ் உனாத்கர் மேல நம்பிக்கை வச்சாடா நீங்க இன்னும் பாலிங் டீம நீங்க ஓட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அண்ட் அகைன் இதெல்லாம் நான் பார்க்கும்போது தான் தெரியுது ஆக்ஷன்ல எவ்ளோ பெரிய அந்த பிளண்டர். நம்ம வந்து ப்ரிவ்யூல கூட நம்ம பேசினோம். 15 crores தூக்கி லியம் லிவிங்ஸ்டன் குடுத்தாங்க. லைக் யூ ரியலி நீடட் அன் இன்டர்நேஷனல் பாலர் அந்த இடத்துல. ஆ ஸோ தட் அட்லீஸ்ட் அந்த இடத்துக்கு ஒரு ட்ரை கூட பண்ணலாம் உங்க பாலர் எடுக்கிறதுக்கு. சரி யாராவது வச்சிருக்காங்களா? உள்ளேருந்து கொண்டு வர போறாங்களா டொமஸ்டிக்லன்னு பார்த்தா அதுவும் இல்ல. ஸோ ஒரு நிதிஷ் ரெட்டிய வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹார்திக் பாண்டியா மாரி யூஸ் பண்ணலான்னு ட்ரை பண்றாங்க. பட் ஐ டோன்ட் திங்க் அவர் அந்த கிளாஸ்ல இல்ல. ஸோ பாலிங் அ வரி ஃபார் எஸ்ஆர்ஹெச்சா? பாலிங்னால தான் அவங்க நம்பர் 10ல இருப்பாங்களா? நம்பர் 9ல இருப்பாங்களான்னு தான் நம்ம இப்ப பேசணும் நம்ம. மேபி ஆன் தட் சேட் நோட் நம்ம முடிக்கணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. ஃபைனல் காமெண்ட்ஸ் இருந்தா சொல்லுங்க. வில் டாக் அப்ரோட் அபௌட் எம்ஐ பண்ணுங்க. வெர்சஸ் ஸோ கேகேஆர். ஆப்வியஸ்லி வந்து லைக் பவுலிங் வந்து தே ஆர் மிஸ்ஸிங் பேட் கமின்ஸ். கண்டிப்பா பேட் கமின்ஸ் இருந்தாங்கன்னா டேவிட் பெயின் வுடன்ட் ஹவ் பீன் பவுலிங். அந்த இடத்துல வந்து பேட் கமின்ஸ் வுட் ஹவ் பவுல்ட். ஸோ அது வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸா இருக்கும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு மெயின். பவுலிங் எவ்ளோ பெரிய டிஃபரன்ஸா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பேட் கமின்ஸ் T20 பவுலர். அவர் ஒண்ணு இஸ் நாட் என்ன சொல்லுது? ஓகே ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு தனி லெவல்னு வச்சுக்கலாம். பட் லெட்ஸ் டாக் அபௌட் ஒரு புவனேஸ்வர் குமார், ஜாஷ் ஹேசல்வுட் எல்லா டீம்லயும் நீங்க பார்த்தீங்கன்னா, மயங்க் யாதவ், ராஷித் கான், ஈவன் முகமது சிராஜ் ஃபார் எக்ஸாம்பிள் ஹி பிரிங்ஸ் இன் தோஸ் என்ன சொல்றது ஒரு பவர் பிளேல ஒரு இன்சிசிவ்னஸ் கொண்டு வராரு. யூனோ எல்லா டீம்லயுமே யூ ஹேவ் அட்லீஸ்ட் 2 பேங்கபிள் விக்கெட் டேக்கிங் பாலர்ஸ். இல்ல இங்க ஸ்டில் லைக் ஐ மீன் என்ன சொல்றது ஒரு ரிஷான் மலிங்க ஒரு டேவிட் பெயினோட ஒரு பேட் கமின்ஸ் வந்து அந்த இதுல வந்து தெர் வில் பி லைக் சிக்னிஃபிகன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் லைக் பேங்கபிள் பவுலர்ஸ் அப்படின்னு நீங்க மத்த டீம் கம்பேர் பண்றதுல அவங்க டீம் கம்பேர் பண்ணீங்கன்னா வந்துட்டு there will be like a significant, but then again plus it's just not the bowling. அவர் போற 4 ஓவர் மட்டும் இல்லாம வந்து லைக் obviously as a captain, the overall team leading or அந்த tactical இது not necessarily வந்து suddenly அவங்க அதனால வந்து வின் பண்ண போறாங்கன்னு சொல்லல நான். பட் ஐ திங்க் இப்போ வந்து நான் எக்ஸிஸ்டன்ட் அப்படின்றது bowling சொல்றதுல இருந்து வந்து it could probably be like slightly better bowling at but I mean ஓகே. பார்த்தாலும் இப்போ அதே மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. If you move on to the other Yeah. game. லெட்ஸ் மூவ் டு அதர் கேம். அகைன் ஒரு ரிப்பீட் டெலிகாஸ்ட் மாரி தான் இருந்துச்சு. இதுவும் வந்து ஒரு ரிப்பீட் டெலிகாஸ்ட் சொல்ல முடியாது. இங்க கொலாப்ஸ் இல்ல. நல்லா தான் அடிச்சாங்க. லைக் இன்க்ளூடிங் அஜிங்கியா ரஹானே, வாங்கடே ஒரு என்ன சொல்லுது ஒரு பவர் கேம் இல்லாமயே வந்து அவர் 170 ஸ்ட்ரைக் ரேட்ல அவர் வந்து ஹி ஸ்கோர்ட் 67 இன் 40 பால்ஸ். பட் யூ ஸ்டில் ஃபெல்ட் அவர் அவுட் ஆகும்போது லைக் இதுவும் ஃபோர்ஸ் பத்தாது. ப்ராபப்லி 10 ரன்ஸ் ஷார்ட் ஃபார் அ பவர் பிளே அப்படின்னு. இட்ஸ் இன் எனி அதர் சீசன் 67 ரன்ஸ் இன் 40 பால்ஸ் ஒருத்தவங்க அடிக்கிறாங்கன்னா யூ வில் ஜஸ்ட் ஹெயில் தெம். பட் ஐ திங்க் இன் தேர் கேஸ் நீங்க ரன் ரேட் நீங்க பார்த்தீங்கன்னா எம்ஐஆ இருக்கட்டும் கேகேஆர் இருக்கட்டும் ஆல்மோஸ்ட் 9 ஓவர்ஸ் 10 ஓவர்ஸ் 12 ஓவர்ஸ் வரைக்கும் இட்ஸ் லைக் 10 ஓவர்ஸ் வரைக்கும் நெக் டு நெக்காக தான் இருந்துச்சு. பட் ஐ திங்க் இட்ஸ் த ஃபினிஷிங். அகைன் சொல்லும் போது சிரிப்பா வருது. 10 per ஓவர்ல வந்து நீங்க லாஸ்ட் 10 ஓவர்ஸ் 100 ரன்ஸ் அடிக்கிறது வந்து ஃபோர்ஸ் பத்தலன்னு சொல்ற காலம் வந்தாச்சு இப்போ நமக்கு. எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த இதுக்கு சொல்லுவோம்ல ஓடிஐல வந்து ஒரு காலத்துல சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் 30 ஓவர்ல எவ்வளவு ஸ்கோர் பண்றாங்களோ அதை டபுள் பண்ணும் அடுத்த 20 ஓவர்ஸ்ல அப்படின்ற மாதிரி தான் வந்து என்னது கான்செப்ட் இஸ் இப் யூ கெட் 150 தென் யூ end up with 300. இங்க வந்துட்டு இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் நீங்க லாஸ்ட் 10 ஓவர்ஸ்ல you almost need to get 120. So first 10 overs or whatever you get, at least that's like a minimum. Even if you went at 10 and over for the first 10 overs, the last 10 overs நீங்க வந்து 120. அதுலயும் வந்து அந்த கடைசி 4-5 ஓவர்ல வந்துட்டு you have to be like somewhere around 13s and 14s is just par for the course. ஏமா இன்ஃபேக்ட் நான் இதை இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் பார்க்குறேன். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா தெர் இஸ் நோ இவங்கெல்லாம் சொல்கிறாங்க பவர் பிளே மிடில் ஓவர்ஸ் டெத் ஓவர்ஸ்னு. ஐ திங்க் இப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை.
இப்போ வந்து 120 பால்ஸ். எல்லா பாலையும் எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ எவ்ரி ஓவர் யூ ஹேவ் டு கோ அட் 11 பெர் ஓவர். லைக் யூ கேன் நாட் மேபி ஒரு ஜஸ்பிரீத் பும்ராக்கு ரெஸ்பெக்ட் குடுத்துட்டு, அவர வந்து நீங்க 9 இல்ல 10 பெர் ஓவர்ல அடிச்சுட்டு, இன்னொரு ஒரு பாலர 14 பெர் ஓவர்ல நீங்க வந்து டொமஸ்டிக் பாலர் யாராச்சும் வந்தா அத அடிக்கலாம். ஆனா அதுக்கு மேல இனிமேந்து மிடில் ஓவர்ஸ்ல நான் வந்து கொஞ்சம் விக்கெட்ட நான் காப்பாத்திக்கிறேன். இந்த பழைய தோனி ஸ்டைல் ஆஃப் சேசிங் ஆர் பேட்டிங் இஸ் கான். நீங்க அந் பேக் பேக் டு பேக் நீங்க வந்து 2 ஓவர்ஸ் வந்து லெஸ் தென் 10 ரன்ஸ் நீங்க அடிச்சீங்கன்னா, அது ஈக்குவலன்ட் டூ பிளேயிங் அவுட் மெய்டன்ஸ் இந்த ஓடிஐ பழைய ஓடிஐல. பேக் டு பேக் 2 மெய்டன் அடிக்கிற மாரி அது. ஸோ அகைன் நத்திங் மச் டூ எக்ஸெப்ட் ஃபார் த டீம். நம்ம எதிர்பார்த்த டீம் தான் இறங்கினாங்க. நத்திங் நீங்க சொன்ன மாரி கேமரூன் கிரீன ஒளிச்சு தான் காப்பாத்தினாங்க. 25 கோடி எந்த ஆங்கிள்லயுமே ஜஸ்டிஃபை பண்ண முடியல. bowling வேற அண்ட் மட்டும்தான். இட்ஸ் லைக் அகைன் ஆனா ஹார்ட்னிங் டு சீ வாஸ் வெதர் ப்ரீவியஸ் 2 மேட்ச்லயும் காமன் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி. த ரோகோ ஓஜிஸ் வந்து ஒரு மாடர்ன் 2026 கேம் வந்து எப்படி விளையாடுறாங்கங்கிறது பார்த்து தான் ஐ திங்க் ஜனங்க ரசிச்சாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு சிஎஸ்கே கேம். அதில் வந்து ஸோ தோனி இஸ் இன்ஜர்ட். இது வந்து பிளெஸிங் இன் டிஸ்கைஸாக பார்க்குறீங்களா? அது வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ப்ரிவியூ பண்ணும்போது ஒரு இன்ஜர்ட் 11 அப்படின்ற மாதிரி பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ பார்த்தா சிஎஸ்கேலே வந்துட்டு அப்படியே தேர் லைக் அகைன் டெவால் பிரவேஸ் இஸ் இன்ஜர்ட். ஸோ அவங்களும் வந்து அதே மாதிரி தான். சிஎஸ்கே இஸ் கோயிங் டு பி லைக் பவுலிங் வந்து யாருன்னே தெரியல. ஐ மீன் தோனி வந்து ஐ டோன்ட் நோ. இட்ஸ் பிளெஸிங் இன் டிஸ்கைஸ்னு சொல்லிக்கலாம். லைக் பிகாஸ் நான் வந்து ஆரம்பத்தில் நான் இதுக்கு போய் சொன்னேன். ப்ராப்ளி டிடென்ட் வெதர் திஸ் இஸ் லைக் ஃபேர்வெல் டு ரெண்டு அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் அவுட். டெவால் பிரூஸ் ஒரு மேட்ச் தான். தோனி இஸ் அவுட் ஃபார் த ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ். அந்த 2 வீக்ஸ்க்குள்ள வந்து சிஎஸ்கே டூ வெல் வில் தே இன்ஜரி ஃபார் another 2 more வீக்ஸ் அப்படியே வந்து கேரி பண்ணுவாங்களா? லைக் இஸ் இஸ் ஜென்யூன் இன்ஜரி ஆர் நாட் ஸ்பெகுலேஷன் அது எல்லாமே இருக்கு. அதை தாண்டி வந்து தேர் இஸ் ஆப்வியஸ்லி லாட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சஞ்சு சாம்சன் கமிங், ஆர்சிபியோட ஜடேஜா தேர் நிறைய லுக் ஃபார்வர்ட் பண்றதுக்கு நிறைய இருக்கு. லைக் வைபவ் சூரியவன்ஷி, யசஸ்வி ஜெய்ஸ்வால், ஜடேஜா ஆன் தி அதர் சைட், சஞ்சு சாம்சன் இந்த சைடு வருது. அண்ட் தென் த டூ கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர், இவங்க 2 பேரும் கண்டிப்பா டெபியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு. ஏன்னா கிவன் டெவால் பிரவேஸ் இஸ் அவுட், தோனி இஸ் அவுட் அண்ட் ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ் இட்ஸ் ஆக்சுவலி மேக்ஸ் இட் ஓவர். அண்ட் 28 crores ஆன் த லைன். ஆமா. ஆமா, ஒரு வகையில் வந்து ஈஸியா ஆயிடுது தெரியுமா. சஞ்சு சாம்சன் வந்து கேன் ஜஸ்ட் கோ கீப்பிங் நோ, யூ டோன்ட் ஹேவ் டு வரி தோனி இல்ல அப்படின்றது. ஸோ அண்ட் இந்த ஏஜ்ல வந்துட்டு லைக் கெட்டிங் பேக் ஃப்ரம் இன்ஜரி இட்ஸ் நாட் கோயிங் டு பி தட் ஈஸி. ஸோ அவரே சொன்னார் வந்து ஏதோ அதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல வந்து சொன்னப்போ வந்து லைக் பிஃபோர் த டோர்னமெண்ட் ஐ எம் ஆன் தி அதர் சைட் ஆஃப் 40s நவ் லைக் ஸோ தேர்ஃபோர் இன்ஜரியிலேருந்து வருது இஸ் மச் மோர் ஹார்டர். ஸோ ஐ டோன்ட் நோ. இப்போதைக்கு 2 வீக்ஸ் சொல்லியிருக்காங்க. பட் வெதர் தட் 2 வில் எக்ஸ்டெண்ட் டு 3 or 4 வீக்ஸ். அண்ட் சும்மா அப்பப்போ ப்ளஸ் இது என்னன்னா வந்து டுமாரோ இஸ் நாட் ஹோம் கேம், இட்ஸ் அவே அட் அஸ்ஸாம். ஸோ டியூ வில் பி அ பிக் ஃபேக்டர் அஸ் வெல். ஐ திங்க் இன்னி மேட்ச்லேயும் வந்துட்டு டியூ வாஸ் அ மேஜர் ஃபேக்டர் ஃபார் த டீம் பவுலிங் செகண்ட். நாளைக்கும் அதே தான் இருக்கும் நினைக்கிறேன். ஸோ அகெயின் மை கட் ஃபீலிங் இஸ் த டீம் பேட்டிங் செகண்ட் ப்ராபப்ளி லைக்லி டு வின். சேஸ் பண்றவங்க வந்துட்டு நாலு மேட்சும். Yeah. So let's see. Toss might probably be crucial. அகைன் ஆமா. ஜஸ்ட் சீம்ஸ் அதுதான் ஒரு காமன் ஃபினாமினா வந்துட்டு இருக்கு. டெம்ப்ளேட்டா இருக்கு எல்லாருக்கும். ஓகே. பட் வாரா கொக்கா நம்மளுக்கு ஓடிட்டு என்ன நடந்தாலும் ஐபிஎல் நிற்காதுன்னு தெரிய வருது. இன்ஃபேக்ட் அதாவது நம்ம லாஸ்ட் டைம் கூட பேசினோம். பிஎஸ்எல்ல கூட வந்து என்ன க்ளோஸ் டோர் தான் பண்ண போகிறாங்க. க்ரௌடெல்லாம் வர விடாமல் பண்ண போகிறாங்க. மெயினாக லாகூர், கராச்சியில் நடக்கிற மேட்சஸ்க்கெல்லாம் அப்படின்லாம் நம்ம பண்ணோம். பட் நத்திங் லைக் தேட் இந்த ஐபிஎல். எல்லாம் வந்துடுவாங்கடா, நீ ஆன் பண்ணுறா பார்த்துக்கலாம். அங்கே பாட்டில் வார அவங்க பாட்டில் ஓட்டோம், நம்ம எங்கள் பாட்டில் நம்ம டிவியை நம்ம என்டர்டெயின்மெண்ட் வந்து நிற்கக்கூடாதுன்னு. அதே மாதிரி இந்த பாட்காஸ்ட்டும் நிற்காது. எவ்ரி வீக் நீங்கள் வந்து மேட்ச் பார்த்தீங்களா பாஸோட எபிசோட்ஸை யூடியூப் மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியோ பிளாட்ஃபார்ம்ஸ், ஸ்பாட்டிஃபை, ஜியோ7, அமேசான் மியூசிக், ஏகாஸ்ட் பிளாட்ஃபார்ம் சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி நிறையா ஆப்பிள், அஃப்கோர்ஸ் ஆப்பிள் பாட்காஸ்ட் எல்லா இடத்துலையும் நாங்கள் அப்படியே பரவி இருக்கோம். அதில் நீங்கள் எங்களை கன்சியூம் பண்ணலாம்.
அதை தவிர சின்ன சின்ன கிளிப்ஸ் நீங்கள் இன்ஃபேக்ட் யூடியூப் இல்லை இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்கன்னா அங்கேயும் ஃபாலோ பண்ணலாம் எங்களை. எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் தட்டி விடுறோம். அங்கே எங்களோட ஒப்பீனியன்ஸ் அண்ட் அனாலிசிஸ் வந்து நீங்கள் அஃப்கோர்ஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும் அதுவும். பட் அது வரைக்கும் பார்த்துட்டே இருங்க, கேட்டுகிட்டே இருங்க. மேட்ச் பார்த்தீங்களா பாஸ்?